இன்னைக்கு இந்த பிஹேவியர் மேட்டர்ஸ் சீரீஸ் ஆஃப் கதைகளில் அடுத்த கதை. இந்த வாட்டி ஒரு சிங்கம். ஆனால் என்ன படிக்க போகிறோம்? லயன்ஸ் இன் அ ஃப்ளாப், அ புக் அபவுட் ஃபீலிங் worried. இருக்கிறதாலும் கவலைப்படுறது சரியில்லை அப்படிங்கிற பற்றின புக்கு. இந்த புக்கு நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த புக்கை எழுதுனது சூ கிரேவ்ஸ். அவங்க இந்த புக்கோட ஆத்தர் எழுதினவங்க. இதில் இருக்கிற படங்கள்லாம் வரைஞ்சவங்க ட்ரெவர் டண்டன். இப்போ இந்த கதைக்கு போகிறோம். இப்போ நம்ம என்னெல்லாம் படித்த ஞாபகம் இருக்கா? ஒரு நீர் யானை பற்றி படித்தோம். நீர் யானை வந்து தப்பு பண்ணிவிட்டு ஒத்துக்காமல் இருக்கும், அப்புறம் அதை ஒத்துக்கும். அது ஹிப்போ ஓன்ஸ் அப். அது அப்புறம் ஒரு முதலை பற்றி பார்த்தோம், இப்போ படித்தோம். crocodile வந்து பல் டாக்டர் கிட்ட போகும், அதை பற்றி ஒரு கதை படித்தோம். இன்னொரு கதை வந்து குவாலா. குவாலா ஒரு குட்டி கரடி மாதிரி இருக்கும், அதை பற்றி படித்தோமா? அது என்னாச்சு? இட் வாஸ் ஹவு டு மேக் த ரைட் சாய்ஸஸ், முடிவுகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின புக். இந்த புக்கு வந்து கவலைப்படுறது, தேவையில்லாமல் கவலைப்படுறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத பற்றின புக். Lion was always worrying. He worried about everything. He worried if he was late for school. He worried if he was early too. Lion even worried about getting all his sums right. And he was really good at sums. ஸோ இது நம்ம சிங்கம் தான் மெயின் கேரக்டர். இந்த சிங்கம் வந்து எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருக்கும், கவலைப்பட்டுகிட்டே இருக்கும். ஐயோ நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிடுவேனோ அப்படின்னு கவலைப்படும். ஐயோ ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துட்டேனோ அப்படின்னு கவலைப்படும். ஐயோ நான் மேத்ஸ்னால் என்ன, கணக்கு சொல்லுவாங்க, அது சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சம்ஸ்லாம் சரியாக போடுவேனா மாட்டேனா, நான் போட்டதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அந்த லைன் வந்து மேத்ஸ் நல்லா பண்ணுமா, கணக்கு நல்லா போடுமா, ஆனாலும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கும். Lion always got in a flap when he worried. He felt hot and dizzy, his tummy quivered and his knees knocked. It was a horrid feeling. ஸோ அவன் வந்து கவலைப்பட ஆரம்பித்தான்னா அவனுக்கு வந்து என்னென்னவோ நடக்கும் உடம்புல. அவனுக்கு ரொம்ப உடம்பு ஹாட் ஆகிடும், சூடாகிடும். அவனுக்கு லைட்டாக டிஸியாக இருக்கும், நான் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அவன் டம்மி வந்து கொட நடுங்கிற மாதிரி இருக்கும். அவனோட முழங்கால் இருக்குல்ல, நீஸ் வந்து அப்படியே லூஸ் ஆகிடும். அப்படியே வந்து தொப்புன்னு கீழே நின்றுட்டு இருந்தானா அப்படியே விழுந்துருவான். அது மாதிரியான அவனுக்கு அவ்வளவும் பயம் உடம்புல இதாகிட்டே இருக்கும். அவனுக்கு ஒரு கவலை அப்படிங்கிறது வந்து அவன் பிரெயினில் வந்து போச்சு. சம்திங் இஸ் நாட் ரைட், சம்திங் இஸ் நாட் கோயிங் ரைட் அப்படின்னு நினச்சிதுன்னா உடனே அவன் ஃபிசிக்கலி பாடியில் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிக்சர் பார்த்தீங்களா? அவனுக்கு வந்து கால் முழங்கால்லாம் மடிஞ்சு போச்சு. ஹீஸ் கைண்ட் ஆஃப் பிகமிங் வெரி வீக் அட் இஸ் நீஸ் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் அவனுக்கு ஒரே தலை சுற்றுது, அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது. ஸோ ஹீ இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வித் த வே ஹீ இஸ் ஃபீலிங். On Friday, Miss Bird had some exciting news. She said it was the big day out in 2 weeks' time. She said this year they were all going to Jungle Land and Mr. Croc was going to take them in the school mini bus. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க மிஸ் பேர்ட் தெரியுமா? மிஸ் பேர்ட் தான் எல்லா இதுலேயும் டீச்சராக இருந்திருக்காங்கல்ல. இவங்க கிளாஸ்க்கே டீச்சர். அந்த டீச்சர் எந்த கிளாஸில் தான் ஹிப்போ, மங்கி, லயன், டைகர் எல்லோரும் இருக்காங்க. ஸோ சொல்கிறாங்க நம்ம 2 வீக்ஸ் டைமில் இன்னும் 2 வாரத்தில் நம்ம வந்து ஒரு கேம்புக்கு போகிறோம். ஜங்கிள் லேண்ட்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு மினி பஸ்னால் சிற்றுந்து சொல்லுவாங்க, பேருந்துன்னா பஸ்ஸு, மினி பஸ்னால் சிற்றுந்து, அது வேன்னு கூட சொல்லுவாங்க. அதில் வந்து மிஸ்டர் க்ராக் தான் அவங்கள எங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. Everyone clapped and cheered. Jungle Land was the best theme park in the jungle. Everyone was excited. Everyone, that is, except Lion. And he began to worry. ஸோ தீம் பார்க், இந்த கிஷ்கிந்தா கேள்விப்பட்டேன், கிஷ்கிந்தா, MGM டிஸ்னி வேர்ல்டு அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறமா நிறைய புது தீம் பார்க்ஸ்லாம் இருக்குல்ல, ரோலர் கோஸ்டர், பெரிய ஜாயிண்ட் வீல்லாம் இருக்குமே, அதுதானே தீம் பார்க்கு. ஸோ அங்கே அவங்க அவங்களோட காட்டில் இருக்கிற ஒரு பெரிய தீம் பார்க்கு அந்த ஜங்கிள் லேண்டு. ஸோ எல்லா கிட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. யார்? நம்ம ஜிராஃப், ஒட்டகச்சிவிங்கி, ஹிப்போ, நீர் யானை, குரங்கு, மங்கி, டைகர் எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம லைன் மட்டும் பயங்கரமாக பயப்படுறோம். என்னெல்லாம் பயப்படுறான்னு பாருங்க. போனதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஆனால் நம்ம லைனுக்கு பயம். என்ன சொல்கிறான்? All through football, Lion worried about the big day out. He worried about getting to Jungle Land. What if the minibus broke down? What if they couldn't get to Jungle Land at all? That would be dreadful. Lion got in such a flap that he let in lots of goals. ஸோ இப்போ வந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க ப்ளே கிரவுண்டில் சாக்கர் விளையாடுறாங்க. சாக்கர் தான் ஃபுட்பால் மாதிரி. ஸோ லயன் தான் வந்து கோல் கீப்பர். ஸோ அந்த பால் வந்து நெட்டில் வராமல் பார்த்துக்கணும்ல, அதுதானே அவனோட வேலை.
ஆனால் இப்போ லைன் வந்து பிக் டே அவுட் பற்றி அவங்க மிஸ்ஸஸ் சொன்னதுலேருந்து செம்ம பயம். ஐயோ அது நடந்தால் என்ன பண்ணுறது, இது நடந்தால் என்ன பண்ணுறது, எதுவுமே பாசிட்டிவாக நடக்கிறத பற்றி நினைக்கவே மாட்டான். நெகட்டிவாக நடந்தால் என்ன பண்ணுறது, டயர் பங்க்சர் ஆச்சு நான் என்ன பண்ணுறது, பஸ்ஸு வரதுக்கு லேட் ஆகி போச்சு நான் என்ன பண்ணுறது, அவன் போகவே இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு நெகட்டிவாக மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிக்கிறதுனால கேமில் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா பாலும் நெட்டுக்கு ஈஸியாக போயிட்டுருக்கு. ஸோ ஹி இஸ் நாட் டூயிங் ஹிஸ் ஒர்க் எஸ் அ ரைட் குட் கோல் கீப்பர். On Monday, Lion worried that it might rain on the big day out. இன்னும் 2 வாரத்தில் போகிறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க மிஸ்ஸு. இப்போ திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். ஐயோ அங்கே இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது, that would be no fun at all. And what if it rains so hard the jungle land flooded and had to close? That would be terrible. Lion got in such a flap that he knocked paint all over Hippo's picture. இப்போ அங்கே ப்ளே கிரவுண்டில் பண்ண மாதிரி இப்போ பெயிண்டிங் கிளாஸ்லேயும் அதே மாதிரி தான். ஐயோ மழை பெஞ்சா என்ன ஆகுது, மழை பயங்கரமாக பெஞ்சு ஒரு வெள்ளம் வந்து ஜங்கிள் லேண்டில் எல்லாமே க்ளோஸே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஐயோ அது நல்லா இருக்காது. திரும்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அவன் பயந்தா கவலைப்பட்டா என்ன ஆகும், அவனுக்கு உடம்புலாம் அப்படி ஹாட் ஆகும், அவனுக்கு தலை சுற்றும், அவன் அப்படியே ஒரு ஹீல் கெட் இன்டு அ ஃப்ளாப். அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. அவ்வளவு பிரச்சனை க்ரியேட் பண்ணுவான் அரவுண்ட் ஹிம். தட் இங்கே வந்து பெயிண்ட் கிளாஸில் அது மாதிரி பண்ணதுனால எல்லா பெயிண்ட்டையும் கொட்டிட்டான். பக்கத்தில் ஹிப்போ வந்து ஒரு பிக்சர் வரைஞ்சிட்ருக்கான். அந்த பிக்சரில் ஃபுல்லாக பெயிண்ட்டு கொட்டியாச்சு. மங்கி அண்ட் ஹிப்போ வேர் worried about Lion. அங்கே ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தது மங்கியோட. இங்கே பெயிண்ட் கிளாஸில் ஹிப்போ. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. They asked him if he was all right, but Lion did not tell them he was worried about the big day out. He was afraid they would laugh at him. ஸோ அவங்க கேட்குறாங்க, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க கேட்குறாங்க என்ன ஆச்சு லயன், எதுக்கு, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஆனால் லயன் சொல்ல மாட்டேங்குது. சொன்னாலும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சி அவன் சொல்லவும் மாட்டான். இப்போ திரும்பவும் பிரச்சனை. த நெக்ஸ்ட் டே த லைன் worried about the rides at the jungle land. அங்கே என்ன ரோலர் கோஸ்டர் இருக்கும், அப்புறமா ஸ்பிளாஷிங் டனல் ஸ்லைட்லாம் இருக்கும் பார்த்துக்கிட்டியா, அது அப்புறமா பெரிய ஜாயிண்ட் வீல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து யோசிக்கிறான். What if he was too small on them or too big? That would be awful. Lion got in such a flap that he knocked all the pencils and books on the floor. Lion's in a flap, everyone said. Miss Bird took Lion outside to calm him down. ஸோ அவன் வந்து பயப்படுறான். ஐயோ நம்ம ரோலர் கோஸ்டரில் ஏறுறோம், இல்லை டோரா இது சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான இதெல்லாம் நான் ஏறும்போது அவங்க வந்து இல்லை தம்பி நீ போகக்கூடாதுப்பா, நீ ரொம்ப பெருசாக இருக்க, இல்லை நீ ரொம்ப குட்டியாக இருக்க அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படின்னா என்ன அது என்ஜாய் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கான். இந்த வாட்டி கவலைப்பட்டதுனால என்னாச்சு, எல்லோரும் உட்காந்து புக்ஸில் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. உங்கள் பென்சில் கேஸ்லாம் இருக்குது, ஒரு கூடை மாதிரி இருக்கும், அந்த கூடைக்குள்ள நிறைய பென்சில் இருக்கும், அதை பென்சில் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பென்சில் கேஸ், புக்ஸு எல்லாத்தையும் தட்டி விடுறான். மிஸ் க்ராக் இல்லை இவங்க மிஸ் பேர்டில், அவங்க வந்து இங்கே வா லயன், இங்கே வா, யூ ஷுட் காம் டவுன், இந்த மாதிரி பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு மிஸ் வெளில கூப்பிட்டு போகிறாங்க. மிஸ் பேர்ட் ஆஸ்க்ட் லயன் வாட் வாஸ் ராங். He told her all his worries about the big day out. Miss Bird listened carefully. She told him that when she felt worried, she always took a deep breath. Lion took a deep breath. He felt a little better. ஸோ மிஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு நல்ல மிஸ்ஸுன்னா அப்படி தான் இருப்பாங்க. டீச்சர்னா பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்ன ஏதுன்னு கேட்கணும்ல, அதே தான் பண்ணுறாங்க மிஸ் பேர்டு. என்ன பிரச்சனை லயன், ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டாக இருக்க, ஏன் பதட்டமாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தானே மறைச்சா, இப்போ ஆனால் மிஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். இல்லை மிஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மிஸ், பிக் டே அவுட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு வருமா, பஸ் வந்தால் நம்ம அங்கே போவோமா, மழை பெய்யுமா, மழை பெஞ்சா பிரச்சனை வருமா, வெள்ளம் ஏதாவது வந்துடுமா, இல்லை என்ன வண்டியில் ஏற்றுவாங்க, நிறைய பயமாக இருக்குது மிஸ். அப்போ மிஸ்ஸு சொல்கிறாங்க, இந்த பாரு லயன், எனக்கு இது மாதிரி ஏதாவது எப்போயாவது ஒரு பதட்டமான நிலைமை வந்ததுன்னா நான் உடனே ஒரு டீப் பிரெத் எடுப்பேன். நீங்கள் டீப் பிரெத் எடுப்பீங்களா? ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லயனும் வந்து ஆமாம் மிஸ் நானும் பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு அவனும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறான். ஹீ இஸ் ஃபீலிங் அ லிட்டில் பெட்டர். Then Miss Bird told him to think about all the good things that might happen on the big day out instead of all the bad things. Lion had a good think. மிஸ் அதான் சொல்கிறாங்க, நான் இப்போ சொன்னேன்ல அதே தான் சொல்கிறாங்க மிஸ். எதுக்கு வாட் இஃப் this will happen, what if this will go wrong அப்படின்னு நினைக்கிறதுல, what if I'll have so much fun, what if the day is going to be super sunny, what if there's going to be lots of rides, அப்படிலாம் நல்ல குட் திங்ஸ்லாம் நினைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லயன் மெதுவாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். He thought about the minibus.
Mr. Croc looked after it very well. He always checked the tires, he always checked the oil. The minibus might not break down at all. Lion felt much better. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நம்ம கோவாலா பற்றி படிக்கும்போது எப்பயுமே கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கணும் இல்லை, ஏதாவது ஒரு சாய்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதே மாதிரி தான் இந்த இடத்துல லைன் வந்து நெகட்டிவ் சாய்ஸ் இருக்கலாமா, நெகட்டிவாக யோசிக்கலாமா, பாசிட்டிவாக யோசிக்கலாமா அப்படின்னு 2 சாய்ஸஸ் இருக்குல்ல. அப்போ வந்து என்ன பண்ணோம், நிறுத்தி யோசிச்சு பார்க்கணும். ஐயோ மிஸ்டர் க்ராக் வந்து வருவாங்களா, அவங்க பஸ் லேட் ஆகிடுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக மிஸ்டர் க்ராக் வந்து ஹீ இஸ் நோன் டு டேக் கேர் ஆஃப் த பஸ்ஸு நல்லா பார்த்துப்பாங்க. ரெகுலராக டயர்லாம் சரியாக இருக்கா, காத்திருக்கா சரியாக இருக்கா, அப்புறமா வண்டியில் ஆயிலெலாம் சரியாக இருக்கா, என்ஜினில் அதெல்லாம் ரெகுலராக செக் பண்ணுவாங்க. அதனால வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கோ பிரச்சனை ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அது நினைக்கிறேன் நம்ம லைன். அப்போ ஹீஸ் ஃபீலிங் பெட்டர். அதே மாதிரி then he thought about the weather. There were no clouds in the sky and it hadn't rained for weeks and weeks. It might not rain at all on the big day out. Jungle Land might not flood and then it would stay open all day. Lion felt a lot better. அதே மாதிரி இப்போ அடுத்த பிரச்சனை என்ன யோசிக்குதுன்னா மழையை பற்றி யோசிக்குது. வெதர் வந்து நல்லா தான் இருக்குது, மழையே பெய்யல ஃபார் த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். இப்போ சடனாக எப்படி மழை பெய்ய போகுது, மழைலாம் பெய்யாது, நல்லா கிளியர் ஸ்கையாக இருக்க போகுது. அண்ட் இட்ஸ் கான் பி ஸோ பியூட்டிஃபுல் தேர் அட் ஜங்கல் லேண்ட் அப்படின்னு நினைக்கிறான். அப்போவும் ஹீ இஸ் ஃபீலிங் குட். ஒன்று நினச்சி பார்த்தீங்களா, அவன் பாசிட்டிவாக நினைக்கும் போது ஹீ இஸ் நாட் ஹேவிங் த டிசீனஸ்ஸு ஃப்ளாப்பாலாம் ஃபீலே பண்ணல. ஹீ இஸ் ஃபீலிங் மச் மோர் காமர். அதுதான் முக்கியம். Then Miss Bird told Lion that everyone gets worried sometimes. She said Lion could always talk about his worries with his friends. Lion said that Monkey and Hippo were his best friends. Miss Bird said they would be good friends to talk to if he felt worried again. Lion felt much better. முதல்ல வந்து லைன் வந்து பயந்ததில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா அவங்க வந்து என்ன நக்கல் பண்ணுவாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் மிஸ் பேர்ட் சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசு அண்ட் தட் வில் மேக் யூ ஃபீல் மச் லைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஃப்ரைடே வந்தாச்சு. ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமை, அவங்களோட பிக் டே அவுட் ஆரம்பிச்சாச்சு. த மினி பஸ் டிட் நாட் பிரேக் டவுன் அட் ஆல். மினி பஸ் பாரு கரெக்டாக போயிட்டுருக்கு. மிஸ்டர் க்ராக் வந்து கரெக்டாக டயர் ஆயிலெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருக்காங்க, கரெக்டாக போயிட்டாங்க. And it only rained in the afternoon when everyone was on the water ride, so it did not matter anyway. மழை கொஞ்சம் பெஞ்சுது. ஆனால் எப்போ பெஞ்சுது, அவங்க வந்து ஒரு ஸ்லைட் போர்டில் போகிறாங்க, ஒரு டனல் ஸ்லைடில் போகிறாங்க, அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, வாட்டர் ஸ்லைடில் போகிறாங்க. அப்போ மழை பெஞ்சா என்ன பெய்யாட்டி என்ன, ஏற்கனவே அவங்க எல்லோரும் நினச்சிருக்காங்கல்ல. ஸோ அதுவும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Lion was a bit too big to go on the runaway train, but he didn't mind at all. He went on the roaring rocket instead of that, and that was even more fun. Then Miss Bird looked at her watch. She said there was just enough time for everyone to go on the big drop. The big drop was the highest, fastest and scariest ride in Jungle Land. So எல்லாமே பண்ணியாச்சு. இன்னொன்று லைன் என்ன பயப்பட்டான், நம்ம அந்த இந்த எல்லா ரைட்லேயும் நம்ம ஃபிட் ஆகுமான்னு பயந்தான். ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ரைடு ரன்அவே ட்ரெயின் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நீ கொஞ்சம் பெருசாக இருக்க தம்பி, உன்னால் முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அதை விட்டுட்டு வேறு எதுவுமே ரைடு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அதில் வந்து அவனுக்கு அதுக்கு பதிலாக ரோரிங் ராக்கெட்னு ஒரு ரைடு இருக்குது, அதில் அழகாக ஃபிட் ஆகிட்டான். அண்ட் ஹி ஹேஸ் ஸோ மச் ஃபன். அப்புறம் மிஸ் பேர்ட் வந்து டைம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஓகே பசங்களா, இன்னும் ஒரே ஒரு ரைடுக்கு மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. இங்கே வந்து த பிக் ட்ராப் அப்படின்னு ஒன்று இருக்கான். எனக்குலாம் பிக் ட்ராப்னு நினச்சாலே அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. இப்படி 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 சுற்றி போய் பொத்துன்னு எங்கேயோ விழும் போல். நான் அது மாதிரி ஒன்று போயிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் இனிமேல் போகவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களாம் எப்படி, உங்களுக்கு போக பிடிக்குமா? அது மாதிரி ஒரு ரைடு, அது வந்து அந்த ஜங்கிள் லேண்ட்லேயே அதுதான் உள்ளதுலேயே பயங்கர பெருசு, பயங்கர ஃபாஸ்ட்டு, பயங்கரமாக இருக்கும், ஸ்கேரியஸ்டாக இருக்கும் போல். எல்லா பசங்களும் they were so happy. ஆனால் நம்ம லைன் என்ன பண்ணுவான், everyone was very excited, but Lion began to worry. What if the ride was too high and too fast? What if it was too scary? Worse still, what if he could not sit next to his friends? That would be really horrid. And once again அவன் திரும்ப அந்த பயம்லாம் வர ஆரம்பிச்சு. மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க. Then Lion remembered what Miss Bird had told him. He took a deep breath. அவனுக்கு அவ்வளோ once again அதே பயத்துக்கு சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கான். நான் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா என்ன பண்ணுறது, அது ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார முடியாதுன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எதையா நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்கானா. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறான், அவங்க மிஸ் பேர்ட் சொன்னாங்கல்ல, டேக் அ டீப் பிரெத் அப்படின்னாங்கல்ல, அதை பண்ணுறான். He felt a bit better. He told Monkey and Hippo about his worries.
Monkey said that ride could not be too high, too fast, or too scary because everyone was having lots of fun on it. Then Hippo said they would all sit together so that the line felt nice and safe. Line felt much better. ஸோ எல்லாரும் சேர்ந்து உட்காரலாம், ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் பெருசெல்லாம் ஹையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க. எவ்ரிபடி வாஸ் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் ஃபன். ஸோ நமக்கும் ஃபன்னாக தான் இருக்க போகுது அப்படின்னு மங்கி சொல்லுது. ஹிப்போ, மங்கி அண்ட் லயன் சேர்ந்து தான் உட்கார போகிறாங்க. ஸோ தேர் ஆல் கோன் ஹேவ் ஃபன். The big drop was very high, very fast, and it was very scary. Lion felt hot and dizzy. His tummy quivered and his knees knocked. But this time, the lion wasn't worried. He wasn't worried at all. He was having a brilliant time. அவனுக்கு worry mode மட்டும் இல்லை. When he's super excited about something, அப்போவும் அவனுக்கு அது மாதிரி ஹாட் ஆகிடுவான், அப்படி ஃப்ளாப்பி ஆகிடுவான், கொஞ்சம் டிஸி ஆகிடும். ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ பயப்படுறேன்னா அவனுக்கு கவலையாக இருக்கா? கவலைலாம் ஒன்றுமே இல்லை. ஹீ இஸ் சூப்பர் எக்ஸைட்டட், செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். அண்ட் ஹீ இஸ் ஹேவிங் ஸோ மச் ஃபன் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது. அண்ட் அதோட கதைகள் முடிஞ்சு. ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கணும்? இந்த கதை மாதிரி தான், கோவாலா கதை மாதிரி தான். ஏதாவது கவலைப்படணும், ஐயோ கவலைப்படணுமே அப்படின்னு தோணுதுன்னா, எதுக்கு கவலைப்படணும்? ஏன் இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கணும்? ஏன் தப்பாக தான் நடக்கும்னு நினைக்கணும்? நல்லதாக நினச்சா நல்லதே நடக்கும் இல்லை? ஸோ எப்போல்லாம் பயமாக இருக்குது, எதையாவது நினச்சி எக்ஸாமோ இல்லை ஒரு பெரிய பெரிய டோரா இல்லை ரோலர் கோஸ்டரில் போகும்போதோ ஏதாவது போகும்போது பயமாக இருந்ததுன்னா, டேக் அ டீப் பிரெத். அப்புறமா யோசிங்க, நல்ல விஷயங்கள்லாம் யோசிங்க, நல்லதே நடக்கும். எவ்வளோ ஃபன்னாக இருக்கும். எக்ஸாமில் சூப்பராக எழுதினேன்னா அம்மா அப்பா எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்க போகிறாங்க கிஃப்ட்டு, அது மாதிரி நினச்சி ஹாப்பியாக இருங்க. எப்போ பார்த்தாலும் நினச்சி கவலைப்பட்டுருங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறமா அது என்ன கவலைப்படலாம், என்ன பண்ணலாம்ன்றதுக்கு அதுக்கு கூட இருக்கிறாங்களே க்ரோனப்ஸ்லாம், தே வில் டேக் கேர் ஆஃப் இட். அப்போ பார்த்துக்கலாம். ஸோ பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே பிரச்சனை வருமோன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பிரச்சனையே வராமல் போச்சுன்னா நீங்கள் கவலைப்பட்டது தான் வேஸ்ட்டு. அதனால் பி ஹாப்பி, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அடுத்த கதையில் பார்ப்போம். நன்றி.